ஹாய், ஹலோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பிளாக் கலரில் தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து நேவி ப்ளூ கலர் ப்ளவுஸு. கேமராவில் என்னமோ வந்து பிளாக் கலரில் தெரியுது. எப்பயும் போல் 3 லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். இதில் இப்போ வந்து நான் வந்து 2வது லைன் வந்து போட்டுக்கிருக்கேன். முடிக்க போகிறேன். 2வது லைன் வந்து முடிச்சதுக்கப்புறமா 3வது லைன் கொடுக்குறேன் சரி. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். அதே டயத்தில் வந்து நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் வந்து 2 கொடுக்கலாம், ஒவ்வொன்றாவும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா 3வது 3 சுகர் பீடு 4 சுகர் பீடு இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா மேலே வந்து எம்பிக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அது ஃப்ரேமில் மாட்டும்போது ஒன்றும் தெரியாது. ஃப்ரேமில் இருந்து துணியை எடுக்கும்போது ரொம்ப தூக்கி இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் 2 சுகர் பீடு 1 சுகர் பீடு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் செயின் தான், அதனால் ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டுருக்கேன். 2 ஸ்டிச் பண்ணோன்னா அந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் ஈவனாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டோன் பக்கத்துலேயும் நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா லுக்காக தெரியும். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன். பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கப்புறமா நார்மல் நீடிலில் வந்து தைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் சுகர் பீட் வந்து ஏ ஸ்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜரி வந்து A1 மம்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லைன் வந்து 4 mm ஆன்டிக் கோல்ட் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பஞ்சில் இருக்கும்ல, ஒரு பஞ்ச் ஆஃப் பீடு சொல்லுவாங்கள்ல, அந்த பீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. பார்க்குறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேப்பில் வந்து நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்டோன் ஓட்ட போகிறோம். திலகம் ஷேப் கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து ஓட்ட போகிறோம். அதுக்காண்டி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு 3/4 இன்ச் கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து நான் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறேன்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த திலகம் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம்.
இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண இடத்துலலாம் இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஒவ்வொன்றா ஒட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி சுகர் பீடால் லைன் கொடுத்துக்கலாம். ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு மாங்காய் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப் தான் கொடுக்க போகிறோம். அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு 2 சுகர் பீட் கொடுத்தீங்கன்னா ஒரு மாங்காய் ஷேப் வரும். அதே மாதிரி 2 திலகம் ஷேப் ஸ்டோன் பக்கத்தில் ஒரு லைன் மாதிரி பீட் ஒர்க் கொடுக்குறோம். இப்போ சுகர் பீடு ஒரு 4-5 கொடுத்ததுக்கப்புறமா அந்த எட்ஜில் வந்து 4 mm பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். இதே ஈக்குவலாக பக்கத்தில் வர மாதிரி கொடுத்துக்கலாம் 2 ஸ்டோன் பக்கத்துலேயும். நீங்களும் மறக்காமல் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆரி ஒர்க் போடுறவங்க ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இருந்தாலும் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கங்கே புட்டாஸ் போடுறதுக்காண்டி ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துக்கிறேன். சிம்பிள் அண்ட் நீட்டான புட்டா டிசைன் தான் இது. ஒரு 4 mm ஒரு சுகர் பீடு. இப்போ நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இப்படி தான் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிசைனை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.